இன்றைக்கி ஒரு சூப்பரான கரக்கரை மொறுமொறுன்னு நல்ல காரசாரமான ஒரு சின்ன சின்ன பட்டன் ஷேப்பில் பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். இது வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள், எல்லா வெஜிடபிளும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ரொம்ப மீடியமாக தான் உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா தோல் உரித்து வச்சுக்கலாம். வந்து கேரட் பீட்ரூட் ரெண்டையும் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவு பெருசாக இருக்கிறப்பெல்லாம் சீவிக்கிறேன். கேரட் நல்லா சீவியாச்சு. இதை நான் வந்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரியே இந்த பீட்ரூட்டையும் நம்ம சீவிக்கலாம். நான் வந்து பீட்ரூட் அரை பீட்ரூட் தான் போட போகிறேன். கேரட் 2 கேரட் போட்டிருக்கேன். நான் பீட்ரூட்டை சீவிக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷு வெஜிடபிளாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் வாங்கி வச்சது அது மாதிரி வேண்டாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணோன்னா ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இதே இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் வேக வச்சு உரித்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட் ரெடியாக இருக்குது. நான் வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இருக்க மாதிரி உப்பு போடுறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்குல ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் தனி மிளகா பொடி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி போட்டுக்கிறேன். காரம் கிடையாது இதில். இப்போ இதை வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா வேக வச்சுருக்கேன். தொட்ட உடனே இந்த மாதிரி உடையிற மாதிரி. இதை வந்து நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உப்பு மிளகா பொடி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுது பாருங்க. சோம்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்போ இதில் அரை டம்ளர் ரவை போடுறேன். இதே டம்ளரில் 1/4 டம்ளர் அரிசி மாவு போடுறேன். இப்போ பீட்ரூட், கேரட் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை, அரிசி மாவு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நான் இதில் அரை ஸ்பூன் எண்ணெய் கையில் விட்டுருக்கேன். எண்ணெயும் இதில் விட்டுறேன். எண்ணெய் ஃபுல்லாக நல்லா போட்டார மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இது அப்படியே 10 நிமிஷம் இருக்கட்டும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதை நல்ல எண்ணெய் நல்லா காயட்டும். இங்கே பாருங்க. அப்படியே சின்ன சின்ன பட்டன்ஸாக ப்ரெஸ் பண்ணி போட்டுடலாம். அந்த ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அது அரிசி மாவு இதோட நல்லா இது மெர்ஜாகி நல்ல மொறுன்னு வரும். வெளியில் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் பீன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பீன்ஸு இது எல்லாத்தையுமே டக்குன்னு போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கஷ்டமே கிடையாது.
காரம் மட்டும் அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ போட்டிருக்க காரம் வந்து மைல்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரியவங்க வந்து நல்ல சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். குட்டி பசங்களுக்கு டொமேட்டோ சாஸ் தொட்டு கொடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான காரசாரமான கரகரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மேலே இருக்கிற பபுள்ஸ் அடங்கினோம்னே எடுத்துட்டோன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ கரெக்டாக 3 minutes ஆச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கி எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். மிக்ஸ்ட் வெஜிடபிள் பட்டன் ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ இதே வந்து நான் அதே இதை தான் நான் வந்து இந்த ஷேப்பில் இப்போ உருட்டி வச்சுருக்கேன். ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி. இதை இன்னும் கூட மெல்லிஸாக கூட பண்ணலாம். நான் வந்து எல்லாத்துலேயும் திருப்பி நான் ரொம்ப மாவு ஆட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு பண்ணுங்கள். அப்போ இன்னும் கிறிஸ்பாகவும் ஆகும். இதோட ஃப்ளேவர் இப்படியே நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் இது எல்லாம் ரொம்ப மாவு சேர்த்துட்டே இருந்தோன்னா இதோட ஃப்ளேவரே மாறி போயிடும். ஸோ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கேஸ் பெருசாக வைக்கிறேன். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சுடணும். ரொம்ப மெலிஸ்மென்ஸாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் போட்டுடலாம். மீடியம் இதிலேயே இருக்கட்டும். 3 minutes கழிச்சு பார்க்கலாம். இது 3 minutes ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தூரம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ கரகரன்னு வந்துருக்கு பாருங்களேன். ரொம்ப ஓவர் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்துலேயும் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த வெயிலுக்கு ரொம்ப மசாலா அது இதெல்லாம் சேர்க்காம ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. எவ்வளோ கரகரன்னு இருக்குது பாருங்கள். சவுண்டு கேட்குதா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஸ்ட்டு ட்ரை. பாருங்கள் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து வாங்க எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். கரக்கரை முறுமுறுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி டியூஸ்டே.